கட்டிய மனைவியின் கற்பின் மேல் சந்தேகம் கொண்ட ஃபெராரா பட்டினத்தின் பிரபுவிற்கு அவனுடைய மனைவி தூய்மையானவள், பக்தி மிக்கவள், அவர்களுக்கு பிறந்த குழந்தையும் தூய்மையானது என்று நிரூபிக்க அந்த சின்னஞ்சிறு குழந்தையையே சான்று பகரச் செய்து அற்புதத்தை நிகழ்த்தினார் அந்தோணியார். மறையுரை கேட்கச் சென்ற ஒரு ஏழை பெண் வழியில் சறுக்கி விழுந்ததால் ஆடை கிழிந்து கரைப்பட்டது. வேறு ஆடை வாங்குவதற்கு வசதி இல்லாத அந்த ஏழை பெண் தன் கணவன் தன்னை வசை கூறுவான் என்ற பயத்தில் அந்தோணியாரின் உதவியை நாடினாள். அந்தோணியாரும் ஜெபம் செய்து ஆடையை முன்போலாக்கினார். பதுவை நகரில் அந்தோணியார் இருந்த நாட்களில் அங்கு உள்ள மக்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் மற்றும் இறைப்பணிகள் செய்து வந்தார். அந்த வேளையில் பதுவை நதியில் குளிக்க சென்ற ஒரு சிறுமி வெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்பட்டு இறந்தாள். அந்தோணியாரிடம் அப்பகுதி மக்கள் வந்து முறையிட்டு அச்சிறுமியை காப்பாற்றுமாறு கதறினர். உடனே அந்தோணியார் அவர்களுடன் சென்று இறந்து கிடந்த அச்சிறுமியை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு முழங்காலிட்டு இறைவரை நோக்கி விசுவாசத்துடன் ஜெபம் செய்தார். அந்தோணியாரின் ஜெபத்தை கேட்ட இறைவன் அச்சிறுமியை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறினார்கள்.